சங்கரா தொலைக்காட்சி நேயர்களுக்கு நமஸ்காரம். இன்றைய தினம் அபிராமி அம்மை பதிகத்தில் நன்றென்று என்று துவங்குகிற பதிகத்தை சிந்திக்க இருக்கிறோம். கோயிலில் பூஜை பண்ணுறவர்களுக்கு அர்ச்சகர்கள் என்று பெயர். இந்த அர்ச்சனைங்கிற வட சொல்லுக்கு மந்திர தந்திர கிரியா பாவனா அர்ச்சனா அப்படின்னு ஒரு பொருள். 4 செயல்களை ஒன்றாக சேர்த்து செய்தால் அது பேர் அர்ச்சனைன்னு பேர். இப்போ பொதுவாக நம்ம ஒரு ஓட்டுநர்னு வச்சுக்கோம். ஓட்டுநர் 4 செயலை செய்யணும். என்ன அப்படின்னா, ஒன்று அந்த வாகனத்தை முன்னோக்கி செலுத்துவது, 2 அதை தேவையான இடத்தில் நிறுத்துவது, இடம் வலமாக திருப்புவது. இந்த பக்கம் போகிறதோ அந்த பக்கம் போகிறதோ முன்னாடி போகிறதோ பின்னாடி போகிறது, அவ்வளோதானே. அந்த மாதிரி 4 செயலையும் ஒன்றா சேர்த்து செஞ்சால் அது எப்படி ஓட்டுநர்னு சொல்கிறோமோ அது மாதிரி மந்திர தந்திர கிரியா பாவனா அர்ச்சனா. மந்திரம் சொல்லணும், மந்திரங்கிறது உபதேசம் எடுத்துட்டது. தந்திரம் அப்படின்னா ஒரு விதமான முறை, இதை முன்னாடி செய்யணும், இதை பின்னாடி செய்யணும், இதை இப்படி தான் செய்யணும் அப்படின்னு ஒரு செயல் முறையை வரிசைப்படுத்தி செய்வது பலன் கருதி. இப்போது சாப்பிட்றோன்னா முதல்ல இலையை போடு, அதுக்கப்புறம் முதல்ல பருப்பு வை, அதுக்கப்புறம் சாதம் போடு அப்படின்னு சொல்கிற மாதிரி. அந்த மாதிரி ஒரு செயலுக்கு மேலே அதுக்கு அடுத்த செயல், அதுக்கு அடுத்த செயல். அந்த மாதிரி மந்திர தந்திரம். தந்திரம்னா ஒழுங்குன்னு அர்த்தம். அந்த செயலை எப்படி பண்ணுறது, முன்னுக்கு பின்ன பண்ணுறது, எப்படி பண்ணுறது, எந்த வரிசையில் பண்ணுறது அப்படிங்கிறதெல்லாம் சொல்லக்கூடிய விளக்கம் தந்திரம். கிரியை அப்படின்னா அந்த சொன்னது படி செயல்படுறது. பாவனை அப்படின்னு சொன்னால் அந்த செயல்களை செய்கிற பொழுது மனதிலே தோன்ற வேண்டிய உணர்வு, அந்த பாவனையை பற்றி இந்த பாட்டில் பேசுகிறார். சாதாரண பூஜைன்னு நம்ம என்ன நினைக்கிறோம், ஏதோ தண்ணியை எடுத்து அப்படியே மேலே ஊற்றுறது, ஜலத்தை எடுத்து அது பேர் என்ன, கொஞ்சம் பால் அது மேலே ஊற்றுறது, ஒரு வஸ்திரத்தை இடுப்பில் கட்டி விடுறது, ஒரு சந்தனம் போடுறது, ஒரு பொட்டு போடுறது, இதுக்கு பேர் பூஜை அப்படின்னா அது உண்மையான பூசணையாக இருக்க முடியாது. அது ஒன்றுத்துக்கும் ஒவ்வொரு பாவனை சொல்லியிருக்கா. சுவாமிக்கு அபிஷேகம் பண்ணுறோம் அப்படின்னு சொன்னால் குழந்தைய மடியில் தூக்கி வச்சு, ஒரு பெற்ற குழந்தை, அதாவது இப்போ தான் பிறந்திருக்கு குழந்தை அப்படின்னு சொன்னால் அந்த மடியில் தூக்கி வச்சு அந்த ஒரு தாதி குளிப்பாட்டுவா அப்படின்னு சொன்னால் அது மேலே தண்ணி அதிகமாக விட்டால் மூச்சு முட்டும் அதுக்கு. அந்த மாதிரி ஒரு தாதி மாதிரி நம்ம சாமிக்கு அபிஷேகம் பண்ணணும்னு சொல்லியிருக்கு. அலங்காரம் பண்ணணும்னா கல்யாண வீட்டில் தோழன் எப்படி பண்ணுவான், இந்த ட்ரெஸ் இப்படி இருக்கும்டா அப்படின்னு கையை மடித்து விடுவான், இல்லை இந்த கலர் செலெக்ஷன் பண்ணுவான். அந்த மாதிரி ஒரு தோழன் மாதிரி சுவாமிக்கு அலங்காரம் பண்ண சொல்லியிருக்கு. சாதம் போடும்போது தாயார் மாதிரி இருந்து சொல்லி, சக்தி ஹஸ்தேனா நிவேத்யா, தாயார் மாதிரி இருந்து சாதம் போட சொல்லியிருக்கு. அந்த மாதிரி ஒவ்வொன்றுத்துக்கும் ஒரு பாவனை சொல்லியிருக்கு. அப்போ இந்த செயலை செய்கிற பொழுது அந்த உணர்வு வர வேண்டும். அதனால தான் அபிராமி பட்டர் முதல்லையே சொல்லுவார், உதிக்கின்ற செங்கதிர் உச்சி திலகம் உணர்வுடையோர் மதிக்கின்ற மாணிக்கம். அந்த உணர்வை சொல்லுவார். அந்த உணர்வு இருந்தால் தான் அந்த இறை பொருளானது மதிக்கப்படும். இறை உணர்வு, பக்தி உணர்வு வேணும். அந்த பக்தி உணர்வை படிப்படியாக, இயல்பாக மனுஷாளுக்கு இல்லை, இது அதை படிப்படியாக உற்பத்தி கொடுக்கணும். அப்படி கொடுக்கறதுக்கு உதவுறது இந்த சாஸ்திரம். அந்த விஷயத்தில் இங்கே ஒரு பாவம் சொல்கிறார் பாருங்க, என்னை புரிஞ்சுக்க மாட்டியா, என்னுடைய மனசு இப்படி தான் இருக்குது அப்படின்னு அந்த பாவத்தை சொல்கிறார். இந்த பாடல் எப்படி சொல்கிறார் பாருங்க, நன்றென்று தீதென்று நவிலும் இரண்டினுள், இது நல்லது இது தீயது. இவரே சொல்லுவார், நன்றே வருகினும் தீதே விலகினும் நான் அறிவது ஒன்றேயும் இல்லை, எனக்கு உள்ள எல்லாம் அன்றே உனதென்று அழித்து விட்டேன்னு சொல்லுவார். எல்லாமே நான் உங்கள்கிட்ட கொடுத்துட்டேனே. இந்த பாடல் எப்படி சொல்கிறார் பாருங்க, நன்றென்று தீதென்று நவிலும் இரண்டினுள். எல்லாம் சொல்கிறதுக்கு நல்லா தான் இருக்குது, ஆனால் நடைமுறையில் சாத்தியம் அது அப்படியே அபிராமி பட்டர் சாத்தியப்படுத்தி காட்டுறாருங்க. நவின்றதே உலகில் உள்ளோர் நாடுவர் ஆதலின் நானுமே அவ்விதம் நாடினேன். உலகத்தில் யாராவது தீயதை கொடுன்னு கேட்பாளா, எனக்கு துன்பத்தை கொடுன்னு யாராவது பிரார்த்தனை பண்ணுவாளா? துன்பம் வேண்டான்னு தானே சொல்லுவா.
லோகத்தில் அப்படி தானம்மா இருக்குது அப்படின்னு தன்னுடைய சொந்த தாயார்கிட்ட பேசுகிற மாதிரி பேசுகிறார். நன்றென்று தீதென்று நவிலுமி விரண்டும் நன்றதையே நவின்றதே உலகிலுள்ளோர் நாடுவார். அப்போ நல்லதே தானே கேட்குறோம் நம்ம. ஆதலின் நானுமே அவ்விதம் நாடினேன், எனக்கு இதை கொடுன்னு. அப்போது சொல்லும்போது சொல்லி போடுறார். ஆனால் மனசுக்குள்ளே அந்த ஒரு பதட்டம் இருக்குது, நல்லதே வரணும். நாடினாலும் அப்படி நான் கேட்டாலும் அந்த உள்ள உணர்வை சொல்லுகிறார். இறை வழிபாடு என்பது உணர்வு சார்ந்தது. அந்த அன்பு உணர்வு இல்லை என்றால் இறை வழிபாடு பயனற்றதாய் போய்விடும், அது பொருளற்றதாய் போய்விடும். அந்த அன்பை இங்கே உறுதி செய்கிறார். அதுதான் ஸ்தோத்திரத்தினுடைய சிறப்பு. இன்றென்று சொல்லாமல், இன்றென்று சொல்லாமல், இன்றைக்கி வாங்கோ இத்தனாம் தேதி உங்களுக்கு தரேன் அப்படின்னு ஒரு டேட்டு கொடுக்குறது, அது மாதிரிலாம் இல்லை. இன்றென்று சொல்லாமல் நினது திரு உள்ளமது இறங்கி, அதாவது அம்பாள் கவனிக்கணும்னு நினைக்கிறார் தன்னை. என்னுடைய துன்பத்தையெல்லாம் புரிஞ்சுக்கோ அப்படின்னு தனியாக தன்னை பார்க்கணுமா. நினது திரு உள்ளமது, ஒரு பெரிய ராஜாவாக இருக்காருன்னு வச்சுக்கோங்க. எல்லாருக்கும் சாப்பாடு போடணும் ஏதோ கேட்டா அப்படின்னு அந்த ராஜா ஒரு அதிகாரியை கூப்பிட்டு அவளுக்கெல்லாம் என்ன வேணும் அதெல்லாம் பார்த்து அனுப்பிச்சிடுவோம் அப்படின்னு ஒரே வார்த்தை சொல்லிட்டு போயிடலாம். அவள் எல்லோரும் பார்த்து அவளுக்கு என்னென்ன தேவையோ அவரே அதை கொடுத்துருவார். ஆனால் அபிராமி பட்டர் அப்படி விரும்பலை. என்ன பண்ணுறாரு அது மாதிரி அதிகாரிகள் இருக்கா அம்பாளுக்கு கீழே, பிரம்மா விஷ்ணு ருத்ரன் ஈஸ்வரன் வாழலாம். படைத்தும் காத்தும் அழித்தும் தெரிபவராம் அபிராமி பட்டர். அப்போது அந்த மாதிரி அதிகாரிகள்லாம் இருக்கும்போது அவளுக்கு என்ன வேணுமோ கேட்டுக்கொடுன்னு சொல்லலாம் அம்பாள். அப்படி சொல்லலை. அம்பாள்கிட்ட என்னை புரிஞ்சுக்கோ அப்படின்னு கதறார். இன்றென்று சொல்லாமல் நினது திருவுள்ளமது இறங்கி, கொஞ்சம் என்னை பற்றி நினச்சி பாருமா, கொஞ்சம் புரிஞ்சுக்கோ. இறங்கி அருள், அப்படி கொஞ்சம் அனுக்கிரகம் பண்ணணும். அன்பு வேறு அருள் வேறு. இந்த அருள் நம்மளை சூழ்ந்துக்கும், அந்த அருள் அனுபவப்படுத்தும். அன்பு அனுபவத்துக்கு காரணமாகும். அன்பு இல்லைன்னா இறை அருள் வராது. இறை அருளுடைய பயன், அன்பு செயலானா அருள் பயனாகும். அந்த அனுபவம் இறங்கி அருள் செய்குவாயேல், நீ அப்படி அனுக்கிரகம் பண்ணாதான் ஏழையேன் உய்குவேன். ஏழையேன், நான் ரொம்ப ஏழை, எனக்கு ரொம்ப நான் பக்தி பண்ணுறதுக்கு உண்டான மனசோ இல்லை அதை செய்கிறதுக்கு உண்டான செயல்பாட்டு விஷயங்களோ இல்லை எப்படி பண்ணணும்னு உன்னை பற்றி புரிஞ்சுக்கிற தன்மையோ எனக்கு இல்லைங்கிற. ஏழையேன், ஏழைன்னா காசு இல்லாதவான்னு அர்த்தம் இல்லை, வறுமையை குறிக்கல இந்த இடத்துல. இறைவனை பற்றி முழுவதும் நீயா சொன்னாதான், நீயா எனக்கு புரிய வச்சாதான், இல்லைன்னா எனக்கு ஜென்மாந்தரத்தில் புரியாது. அதனால் ஏழையேன் உய்குவேன், நீ ஏன் எனக்கு பிச்சை போட்டுரு, உய்வேன். மெய்யான மொழி இகுது, அது என்னென்னா எல்லா நிலையிலும் அபிராமிக்கிட்ட விளையாடி பழகிறார். என்னென்ன பிறவியும் வம்பே அப்படின்னு அபிராமி அந்த அதில் சொல்லுவார். என்னென்ன நீ ரொம்ப வயசு மூத்தவ, உன்னை பார்த்து நீ ரொம்ப இளமையாக இருக்க அப்படின்னு நான் சொல்கிறதும், உங்கள் ஆத்துக்காரே பிச்சை எடுக்கிறான், நீ பெரிய கொடையாளின்னு நான் சொல்கிறதெல்லாம் எதுக்குன்னு நினச்சிட்ருக்க, எல்லாம் தகைமைகள் அப்படின்னு சொல்லுவார். உங்கள்கிட்ட ஏதோ ஒரு பொருள் இருக்குது, எனக்கு தேவைப்படுறது, அதனால் உன்னை புகழ்ந்து நான் வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லிவிடுவார். அந்த மாதிரி சொல்லாமல் அந்த முதல் நிலை அன்புக்கும் அதுக்கப்புறம் பாடுற பதிகத்துக்கும் எவ்வளவு உள்ள உணர்வு இருக்குது பாருங்கள். மெய்யான மொழி இது உன், மெய்யான உண்மையாக உணர்ந்து சொல்கிறோமா, ஏழையேன் உய்குவேன், உன் இதயம் அறியாதது உண்டோ, உன் இதயத்துக்கு தெரியாத விஷயமும் ஒன்று உண்டானே, நான் என்ன நினைக்கிறேன் உனக்கு தெரியாது. கத்தறி இருக்கார் அப்படியே. மொழி இகுது உன்,
இதயம் அறியாதது உண்டோ. அப்படி அந்த உண்டோன்னு கேட்டால் எல்லாம் திரும்பி நிறுத்தம். வியப்பு, ஓகாரம் 3 விஷயமா சொல்லுவா. உண்டோன்னா அறியாதது உண்டோன்னா நீ கூடவா தெரிஞ்சுக்காமல் இருப்ப அப்படின்னு ஒரு அர்த்தம். உனக்கு தெரியாதே இல்லை, உனக்கு எல்லாம் தெரிஞ்சு தான் இருக்குன்னு அர்த்தம். அந்த உண்டோங்கிற அந்த வார்த்தை ரொம்ப அழகான வார்த்தை. குன்றமெல்லாம் உறைந்து என்றும் அன்பர்க்கு அருள். குன்றமெல்லாம் மலை மீதெல்லாம், குன்றுன மலை, உறைந்து என்றும், என்றும்னு சொன்னார் பாருங்க. எப்போதுமே, இன்னைக்கு நேற்றுக்கெல்லாம் இல்லை, கடந்த காலம் சொல்லுவா எதிர்காலம் அப்படிங்கிறதெல்லாம் எப்போவுமே அம்பாள் அனுக்கிறவன் தான். உறைந்து என்றும் அன்பர்க்கு அருள். அன்பர்க்கு அருள். இவ்வளோ தூரம் அம்பாளை கேட்டுவிட்டு குமார தேவனை அளித்த குமரி. இப்போ குன்றமெல்லாம் உறைந்து என்றும் அன்பர்க்கு அருள் குமரதேவனை அளித்த குமரி. என்ன, தடக்கையும் 3 2 எனத் தோன்றிய மூதறிவும் வள்ளி நீ செய்த வல்லபமேம்பார் ஒரு பாட்டில். அப்போ அன்பர்க்கு அருள், அப்படியே முருகன் அனுக்கிறத இங்கே வியந்து சொல்கிறார். சொன்னது சொல்லின்னு இருக்கிறது அபிராமி பதிகம், அதை சொல்கிறவர் அபிராமி பட்டர். இப்போ யாரை சொன்னார்னா, இது வரைக்கும்லாம் சொன்னார் நன்றென்று தீதென்று நவலும் இவ்விரண்டனும் அதெல்லாம் சொல்லிகிட்டே வந்தார். சொல்லிவிட்டு கடைசியில் என்ன சொல்கிறார், குன்றமெல்லாம் உறைந்து என்றும் அன்பர்க்கு அருள் குமரதேவனை அளித்த குமரி அப்படின்னா, இந்த அனுகிரகம் எல்லாமே அம்பாளுடைய புதல்வனாகிற முருகப்பெருமான் பண்ணுவான் அப்படின்னார். இப்போ அபிராமியை பற்றி பாடிவிட்டு முருகக்குமாரன் அப்படிங்கிற ஒரு சாமி இங்கே எங்கேருந்து வந்தார், ஏன் இவரை வலியுறுத்துவானே அப்படின்னு கேட்டால், இது என்னென்னா, நீ பெற்ற பிள்ளைக்கே இவ்வளவு கருணை இருக்குது, உனக்கு இல்லையான்னு அர்த்தம். காரணம் என்னன்னா, உன் பிள்ளைக்கே இப்படி கருணை இருக்கும்போதே உனக்கு எப்படி இல்லாமல் போகுமோ அப்படின்னு சொல்கிறது. அந்த அந்த உள்ளார்ந்த விஷயம் நேரடியாக ஒரு மனுஷால்கிட்ட பேசுகிற மாதிரி பேசுறது. குன்றமெல்லாம் உறைந்து என்றும் முன் அன்பர்க்கு அருள் குமரதேவனை அளித்த குமரி. குன்றமெல்லாம் இருந்து அனுகிரகம் பண்ணுறானா, உறைந்து என்றும் அனுகிரகம் பண்ணுறானா. ஒரு நாள் இல்லை, இன்றைக்கி போனால் பார்க்கலாம், நாளைக்கு அப்படி என்றும் அன்பர்க்கு அருள். அன்பாக இருந்தால் அதுக்கு அனுகிரகம் கண்டிப்பாக. அன்பர்க்கு அருள் குமரதேவனை. அப்படி முருகப்பெருமான் உன்னுடைய குழந்தை, நீ பெற்ற குழந்தைக்கு இருக்குது, அப்போ உனக்கு இருக்காதான்னு அர்த்தம். அப்படி அப்படி இன்டைரக்டாக சொல்கிறார், அப்படி மறைந்து அப்படி அழகாக சொல்லுகிற அந்த பண்பு. ஏன்னா நேரடியாக சொல்கிறதுக்கு அப்படி பிரத்யட்சமாக நிற்கிற அம்பாள். அளித்த குமரி அப்படின்னார். அந்த இடத்துல வார்த்தையை பாருங்க, அளித்த குமரின் தாயன்னு சொல்லியிருக்கணும். குமரின்னார். குமரின்னா கல்யாணம் ஆகாதவன் அர்த்தம். குமாரதேவனை அளித்த குமரி அப்படின்னார். இந்த சிறப்பு அம்பாளுக்கு எந்த தன்மையும் இல்லை. குணம், குறி, மொழி, நினைவு இதெல்லாம் கடந்தவன். நமக்காக அந்த வடிவத்தில் வரா, நமக்கு புரியறதுக்காக, நம்ம மேலே கருணை வச்சு நமக்கு நல்லது பண்ணணுங்கிறதுக்காக, நம்மளை உயர்ந்த நிலையில் ஆக்கணுங்கிறதுக்காக. ஒரு தாயார் தன்னுடைய குழந்தையை மிக உயர்ந்த நிலைமையில் பார்க்கணுன்னு ஆசைப்படுவா. அப்படி அப்படி இருக்கக்கூடிய அந்த தன்மையில் வரணுங்கிறதுக்காக குமரின்னு சொன்னார். மரகத வருணி. மரகதம்னா பச்சையாக இருக்கிறது, வருணி அப்படின்னு சொன்னால் சேப்பாக இருக்கிறது, விமலி அப்படின்னா மஞ்சளாக இருக்குது. பஞ்சவர்ணம்னு பேர். குமரி, மரகத, வருணி, விமலி, பைரவி, பஞ்சவர்ணம். இந்த பஞ்சவர்ண சுரூபமாக இருக்கிறவன் அம்பாள். குமரி, மரகத, வருணி, விமலி, பைரவி. இந்த 5 அம்பாளும் படைத்து, காத்து, அழித்து, மறைத்து அருள வல்லவர். பஞ்சகிருத்திய பராயணான்னு சொல்கிறாளோ இல்லையோ, அந்த 5 சுவாமியும் அப்படியே வரிசையில் சொல்லியிருக்காரு பாருங்க.
தேவனை அழித்த குமரி, மரகத பச்சை, வருணி சிகப்பு, விமலி மஞ்சள், பைரவி சக்கரவேர்னு இருப்பாள், பொன்னிறமாக இருப்பா அப்படின்னு ஒரு விமலம் அப்படிங்கிற வார்த்தையில் சில இடங்கள் சில தியானங்களில் சொல்லும்பொழுது ஹிரண்யவர்ணாம் அப்படியே தகதகதகன்னு மின்ற மாதிரி இருக்கும். வருணங்கிறது செக்கச்சவேன்னு இருக்காம, மரகதங்கிறது சுத்த பச்சையாக இருக்கும். இந்த பைரவி அப்படிங்கிறது ஒரு இடங்களில் சேப்பாகவும் ஒவ்வொரு இடங்களில் கண்ணங்கரேர்னு சொல்லப்பட்டிருக்கு அம்பாளை. இன்னொரு இடங்களில் வெள்ளை சாத்வீகமாக குமரி அப்படிங்கிறது சாத்வீகமான குணங்கள் அதில் சொல்லப்பட்டிருக்கு. இந்த 5 வர்ணமுமே சொல்லியிருக்கா. இந்த 5 வர்ணத்தில் அம்பாளை தியானம் பண்ணுறதுனால கருணை குலவு கிரிராஜபுத்ரி, கிரிராஜபுத்திரிங்கிறார் பாருங்க. கருணை குலவு, கருணையே இருக்கக்கூடியவ கிரிராஜபுத்திரி. கிரினா மலை, ராஜபுத்திரின்னு ஏன் சொன்னான்னா, இவர் கேட்குறவர் ஒரு ராஜா கிட்ட போய் நம்ம ஒன்று கேட்குறோம் அப்படின்னு சொன்னால், அரசன் அன்று கொள்வான் தெய்வம் நின்று கொள்ளும்னு சொன்னான். அரசன் அன்றே கொடுப்பான் எல்லா விஷயத்தையும். ஏன்னா அவள் நேரடியாக வாழ்கிறா, என்னென்ன தேவையோ அப்படி அப்படியே அவளால் கொடுக்க முடியும். துன்பங்களை நிவர்த்தி பண்ணால் அப்படியே செய்ய முடியும். அதனால் கடவுளையே கிரி ராஜபுத்திரின்னு சொல்கிறதுனால என்ன விஷயம்னா, விரைந்து அனுபவ சாத்தியத்தோடு உடனேயே தரக்கூடிய அந்த தன்மையை வரவழைப்பதற்கு கிரிராஜபுத்திரின்னு போட்டார். ஆனால் சுபாவத்தில் அவள் கிரிக்கு பிறந்தவன். கைலாயருக்கு கமலத்தின் மீது அன்னமாம், கமலத்தின் மீது அன்னமாம், இமவான் அளித்த கணங்குழையே. அப்பா பேரை சொல்கிறதுல அப்படி ஒரு சந்தோஷம் குழந்தைகளுக்கெல்லாம், பெண் குழந்தைகளுக்கெல்லாம் அப்பா மேலே அப்படி ஒரு பாசம். கிரிராஜபுத்திரி அப்படின்னு சொன்னால் அம்பாளுக்கு அப்படி ஒரு சந்தோஷம். பிறந்தாத்தையில் சொல்கிறோம். அதே ஆதிக்கட ஊரின் வாழ்வேன்னா புக்கார்ட்ட சொல்கிறோம். தடக்கையும் 3 2 என தோன்றிய மூதறிவும் வள்ளி நீ செய்த வல்லபவேன்னா அவளுடைய சிறப்பு சொல்கிறோம். அதனால் கிரிராஜபுத்ரி. அந்த கொடை மலையை அதிகமாக கொடுக்கும். மலை கொடுக்கக்கூடிய கொடையாளி. உயர்ந்தது, விளங்குவது, தேவையானதை கொடுப்பது, காப்பது, அறியாமையை அழிப்பது, எல்லா வல்லமையும் மலைக்கு உண்டு இயல்பாகவே. அதுக்கு பிறந்த அதில் வளர்ந்த ஒத்தி எப்படி இருப்பா? அதனால் உடனடியாக செய்வாளாம். அந்த கிரிராஜபுத்ரி மன்றல் மிகு நந்தனவனங்களில். மன்றல் மிகு நந்தனவனங்கள், அதாவது குருவிகள், ஆண் குருவி பெண் குருவி, ஆண் பறவை பெண் பறவை, அதெல்லாம் ஒன்றா சேர்ந்து இருக்குமா கைலாசத்தில். ஆணெல்லாம் சிவனாகவும் பெண்ணெல்லாம் அம்பாளாகவும் சொல்கிறார். ரெட்டையாக காளை மாடும் பசு மாடும் அப்படியே சேர்ந்து ஐயாறில் காட்சி கொடுக்குறார். அந்த மாதிரி 2 சேர்ந்து நந்தனவனங்கள். அந்த வனங்களில் சிறை அழிமுரல வளரு திருக்கடவூரில் வாழ்வாமி. அந்த நந்தனவனங்கள் நிறைந்ததாக இருக்கக்கூடிய திருக்கடவூரிலே வளரு திருக்கடவூரில் வாழ்வாமி சுபநேமி. அந்த சீச்சக்கத்தை தான் சொல்கிறார். புகழ்நாமி, மீண்டும் சொல்கிறேன் சகசிரநாமம். சிவசாமி சாமி, அந்த பூஜாமூர்த்தி. மகிழ்வாமி அபிராமி உமையே. இந்த பாடலை மீண்டும் மீண்டும் சொல்லுகிற போது இந்த கடைசி 2 வரியை ஒரே தேவதையை குறித்து சொல்கிறார். திருக்கடையூரில் இருக்கிற அம்பாளை பற்றி தான் பேசுகிறார். அவர் வச்சு பூஜை பண்ண சீச்சக்கர சுவாமியை சொல்கிறார். அவர் வச்சு பூஜை பண்ணின சின்ன சிவலிங்க மூர்த்தியை சொல்கிறார். அவர் வச்சு பூஜை பண்ணின பிற உபாசனா மூர்த்திகளை சொல்லியிருக்கார். அதுதான் மீண்டும் மீண்டும் எல்லா பாடல்லையும் இது வருது. மீண்டும் இந்த பாடலை ஒரு முறை பார்ப்போமா? நன்றென்று தீதென்று நவிலுமிவ்விரண்டனுள் நவின்றதே உலகிலுள்ளோர் நாடுவார் ஆதலின் நானுமே அவ்விதம் நாடினேன். நாடினாலும்
இன்றென்று சொல்லாமல் நினது திருவுள்ளமது இறங்கியருள் செய்குவாயேல் ஏழையேன் உய்குவேன் மெய்யான மொழிகுது உன் இதயம் அறியாததுண்டோ குன்றமெல்லாம் உறைந்து என்றும் அன்பர்க்கு அருள் குமரதேவனை அளித்த குமரி மரகத வருணி விமலி பைரவி கருணை குளவு கிரிராஜபுத்ரி மன்றல் மிகு நந்தனவனங்களில் சிறை அழிமுரள வளர் திருக்கடவூரில் வாழ்வாமி சுபநேமி புகழ் நாமி சிவசாமி மகிழ்வாமி அபிராமி உமையே. அயம் தர்மஹ உத்தரோத்தராபிவிருத்திரஸ்து.